அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சில பல வீடியோக்களை சிந்தாம சிவராம தூக்கிட்டு வந்திருக்கேன். அதை தான் பார்க்க போறோம். பாதிக்கப்பட்ட மக்களை நாடிதான் போவாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் இவரை நாடி வரணும். ஏன்னா இவர் ஏசி விட்டு வெளியே வந்து வேத்துரும், விக்கிக்கு கலந்து ஒண்ணுட்டா வம்பா போயிரும், விக்கிக்கு கலந்து ஒண்ணுட்டா வம்பா போயிரும், விக்கிக்கு கலந்து ஒண்ணுட்டா வம்பா போயிரும். அதனால இது வந்து என்ன இது அரசியல்? அட்லீஸ்ட் சரிங்க பெஞ்ச்மார்க்க செட் பண்ணிடுறாங்க தம்பி. இங்க என்னன்னா நாங்க பெரிய லெவல்ல இதுக்கு மேல என்ன பண்ணிருக்கலாம். இல்ல நீங்க வீட்டுக்கெல்லாம் கூட கூப்பிடுறாங்க, கூகுள் பேல காசு அனுப்பி இருக்கலாமே. விஜய் வாக்கு கேக்குறதுக்கு மக்கள் கிட்ட போவாரா? இல்ல மக்கள் வீட்டுக்கு வாங்க. அல்ல போனா பாட்டா போடுறா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அரசியல் நாகரீகம் இல்லாம பேசும்போதே தெரிய வேண்டாமா தம்பி தங்கைகள் எந்த கட்சியில இருப்பாங்க அப்படின்னு. விஜய் வந்து அவரோட சொந்த உழைப்பை போட்டு அவரோட காசுல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அரசியலுக்கு புதுசா வந்திருக்காரு. சில பல விஷயங்கள் அவருக்கு தெரியாது, போக போக கத்துப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க நொண்ணை எங்க போனாரு? ஃபுல்லா திரள் நிதியை வாங்கி திரட்டி திங்குறாருல்ல. அந்த காசுல ஒரு சில பல காசுகளை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டியதுதானே. விஜய் மீது விமர்சனம் பண்றது தப்பு இல்ல, விமர்சனம் யார வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த விமர்சனத்தை பண்றதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்க. உங்க நொண்ணை 15 வருஷமா கட்சியை தொடங்கி இந்த மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நல்ல விஷயத்த சொல்ல முடியுமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்பு காலங்கள்ல இந்த மாதிரி எங்க அண்ணன் திரள் நிதியை திரட்டி அதை வந்து அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாரு அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? நீ விமர்சனம் பண்றதுல தப்பு இல்ல. விஜயோட விக்கு வந்து கடந்து விழுந்துருமா அவர் அங்க இருந்து அங்க வர போனா. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது எல்லாருக்குமே முடி போகதான் செய்யும், கழியும். அதுக்கும் அரசியலுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? முதல்ல ஒரே ஒரு நாள் உங்க அண்ணனை ஏதாவது ஒரு வேலையை செய்து உழைச்சி சாப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம். எப்பா விமர்சனம் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு தகுதி வேணும்பா. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இத்தனை நாளா உங்க அண்ணன் கட்சியில இருக்கீங்கல்ல, உங்க அண்ணன் மண்டையை என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? உங்க அண்ணனோட மண்டையை பாக்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு மண்டையை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு மண்டையை கிண்டல் பண்ணலாமா? தப்பு இல்ல. அதுலயும் நீ மண்டையில இருக்கிற மசரை வச்சு கிண்டல் பண்ற பத்தியா? உன் மண்டையை முதல்ல பாத்தியா? இல்ல இந்த மாதிரி ஒரு டப்பா மண்டையை வச்சுட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணலாமா? இல்ல பண்ணலாமா? சொல்லு, பண்ணலாமா? அந்த பிள்ளை கிட்ட சொல்லி உன் மண்டையை முதல்ல பாரு, கண்ணாடியை எடுத்து வச்சு உன் மண்டையை பாரு, அந்த மண்டை இந்த லெவல்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு மண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மண்டையை கிண்டல் பண்ணலாமா? உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு ஒன்னு உட்கார வச்சு முடிச்சிருவேன். விஜய் அரசியலுக்கு வந்ததுன்னு தான் வந்தாரு. நாம் தமிழர் கூடாரம் மொத்தமா காலி ஆகிட்டு இருக்கு. அந்த வெறுப்புலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்கிறது தெரியுது. ஆனா அவங்க நொண்ணை பிரஸ் மீட்ல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, விஜய வந்து விமர்சனம் பண்றது தப்பு, அவரு கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல அவரு செலவு பண்றாரு, இந்த நாதாரிகள் உட்கார்ந்துகிட்டு அவர் எதுக்கு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. விமர்சனம் பண்றது தப்பு இல்ல, பாடி ஷேமிங் பண்றது தப்பு இல்லப்பா. அதுலயும் நீங்க 2 பேரும் யாரு? சாத்தானின் குழந்தைகள். சாத்தானின் குழந்தைகளுக்கு சீமான் பற்றையில என்ன வேலை? நான் சொல்லலப்பா, அவங்க அண்ணனே சொல்லியிருக்காரு. இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை எதிர்த்து தேவனின் பிள்ளைகள் அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை அண்ணன் வந்து சைத்தானின் குழந்தைகளா பாப்பாரு. அப்படி இருக்கும்போது சைத்தானின் குழந்தைகளுக்கு நாம் தமிழர் கட்சியில என்ன வேலை? சாட்டா மாமா பைய வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாலே சைத்தானின் குழந்தைகளா தான் பாப்பான். திமுகவுக்கு வாக்களித்தால் சாத்தானின் பிள்ளைகள். ஆமா ஆமா, அதுதான் நாம் தமிழர் கொள்கையா கோட்பாடா? திமுகவுக்கு ஓட்டு போடுற எல்லாருமே சைத்தானுடைய குழந்தைகளை தான் நாங்கள் பாக்குறோம். அதுலயும் திரள் நிதி பிச்சை எடுத்து குழப்பம் நடத்துற ஒரு அரசியல் தலைவனை வச்சுட்டு தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு செலவு பண்ற ஒரு தலைவனை நீங்க கிண்டல் பண்றீங்க. அரேபியால பிறக்கிற நபிகளை நீங்க எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதரா நீங்க ஏற்றீங்க? அரேபியால பிறந்த நபிகளை எப்படி நீங்க வழிகாட்டியா ஏற்பீங்க? கேள்வி நல்லா இருக்குல்ல. இலங்கையில பிறந்த பிரபாகரனை நீங்க எப்படி தமிழின தலைவனா ஏற்கிறீங்களோ அதே மாதிரிதான். வாஸ்தவம் தானே? கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், இன்னொன்னு அரேபிய மதம். ஒன்னு ஐரோப்பிய மதம், இன்னொன்னு அரேபிய மதம், இந்து மதம், ஆரிய மதம். அதையும் சேர்த்து சொல்லணும் இல்லன்னு பூசி மொழிகிட்டு போனா எப்படி? சொன்னா எல்லாத்தையும் சொல்லணும்ல. அதுதானே ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு அழகு. சரி, நல்ல அரசியல் தலைவனுக்கு அது அழகு. நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். சமயம், என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் வந்து மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அத தெரியாம நீங்க வந்து மீளணும் அப்படின்னு மரச்செக்கு என்னைக்கு வரையில அது மாதிரி வா, திருப்பி வா. மரச்செக்கு என்னைக்கு திரும்பி வர்ற மாதிரி திரும்பி வா அப்படின்னு சொல்றாருல நொண்ணே. போக வேண்டியதானே? கூட தானே இருக்கீங்க 2 பேரும். மரச்செக்கு இன்னைக்கு போற மாதிரி திரும்பி போங்க, அண்ணன் கூட போங்க. பெட்டி பெட்டியா திரள் நிதி வாங்கி தருவாரு. என்ன பிள்ளைகளோ.
செபாஸ்டியன் சைமன் பேரை வச்சுட்டு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வந்த நீங்க இப்படி எல்லாம் பேசலாமான்னு? கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் அரேபிய மதம்னு சொல்ல தெரிஞ்ச அண்ணனா இருக்கு. இந்து மதம் ஆரிய மதம், ஆரியர்களால உருவாக்கப்பட்ட மதம் அப்படின்னு ஏன் சொல்ல தோணல? அதை மூடி மறைச்சிட்டு பட்டும் படாம பேசுறதுலதான் சீமான் அண்ணனோட தெளிவான அரசியல் இருக்கு. தற்குறிகளுக்கான அரசியல் இருக்கு. பார்ப்பன அடிமை அரசியல் இருக்கு. பார்ப்பனர்களுக்கோ பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஓடோடி வந்து முட்டு கொடுக்குற நம்ம அண்ணன் ஹெச் ராஜா விஷயத்திலையும் தள்ளி போகல, ஓடோடி வந்து முட்டு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அவதூறு பேசுற ஆளுகளை சொல்றேன், நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? அவதூறா? என்னன்னாச்சு இப்படி பேசி போட்டிய? அவதூறுனா முதல்ல என்னது? இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்றதும், இருக்கிற ஒரு விஷயத்த இல்லாத மாதிரி சொல்றதும், மாத்தி பொய் சொல்றது தான் அவதூறு. நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்றதுதான் அவதூறு. நீங்க எப்படி தலைவர் பிரபாகரனை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பார்த்துட்டு வந்து பல வருட கதைகளை அடிச்சு விடுறீங்களா? அதுக்கு பேர் தானே அவதூறு. பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றதுல என்ன அவதூறு பார்த்துட்டீங்க? ஒண்ணு நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா அது அவதூறா? பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னா அது அவதூறா? வன்முறை இல்லையா? வன்முறையை தூண்டுற விதமாட்டு இல்லையா? அது எதுக்கு முட்டு கொடுக்கணும்னு தெரியாதா? என்னன்னாச்சு அவதூறுனா என்னன்னே தெரியாத ஒரு அரசியல் தலைவனா? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அண்ணாச்சி? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரிஞ்சும் தெரியாமலும் பட்டும் படாமலும் பேசுறீங்களா? இல்லைன்னா மேலிடத்துல இருந்து ஏதாவது உத்தரவு வந்துச்சா? எப்பா ஓடி போய் ஹெச் ராஜாவுக்கு முட்டு கொடு, கையடி ராகவனுக்கு கேடி ராகவனுக்கு முட்டு கொடு, மாரிதாசுக்கு ஓடி போய் முட்டு கொடு. நீங்க உடனே ஐயா ஹெச் ராஜா மேல போயிட்டீங்க. அவர் மட்டும்தான் அவதூறா பேசுறாரா? ஆனா நீங்க எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலும் ஹெச் ராஜா உங்களை ஒரு மசர் அளவு கூட மதிக்கலைன்னு அந்த ஆளுக்கெல்லாம் போய் முட்டை கொடுத்துக்கிட்டு எதுக்கு உங்க பேரை நீங்களே கேவலப்படுத்திக்கிட்டீங்க? இதெல்லாம் தேவையா? நீங்க உடனே ஐயா ஹெச் ராஜா மேல போயிட்டீங்க. அவர் மட்டும்தான் அவதூறா பேசுறாரா? அவர் மட்டும்தான் அவதூறா பேசுறாரா? ஹெச் ராசா மட்டும்தான் அவதூறா பேசுறாரா? எங்க அண்ணனும் தான் பேசுறாரு, அவரையும் தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்களேன் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இந்த திமுக சார்பா ஆளுங்கட்சி சார்பா ஒரு வாடகை வாய்கள் பேசுறதுலாம் நீங்க உங்களுக்கு அனுப்பட்டா? உங்களுக்கு இந்த காணொலிகளை எல்லாம் மனிதர்கள், நாகரிகமுள்ள மனிதர்கள் வாழ்கிற நாடு தானே அது. அதிமுக ஆட்சியில் இப்படித்தான் எல்லாரையும் கூட்டி வச்சு பேசிட்டு இருந்தாங்களா? ஹெச் ராசாவையும் தாண்டி ஒருத்தன் பேசுறான்னா யார் பேசலா? உங்க கட்சிக்காரனுக்கு தான் பேசுறானுங்க. பாலியல் பொறுக்கித்தனமா பேசுறது யாரு? நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க தான் பேசுறானுங்க. சாட்டை மாமா பையன் எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தானே. இந்த கட்சியில எல்லா பையனும் ஆபாச பொறுக்கியாதான்ப்பா இருப்பானுங்க. ஒரு கமெண்ட் செக்ஷனுக்கு வந்தா கூட ஏதாவது பெண்களை மையப்படுத்தி தான் கெட்ட வார்த்தைகளே போடுறானுங்க. நல்ல விதமா இவனுங்களுக்கு பேசக்கூட தெரியாது அப்படிங்கிற கட்சி ஏதாவது இருக்கா? உங்க கட்சியை தானே அதுக்கு அடையாளமா சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே உங்களை தாண்டி எவனாலையும் அவதூறு பரப்ப முடியாது. தனிநபர் தாக்குதல், வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைங்களை பேசுறது, மிரட்டுறது, உங்க ஆடியோவே எத்தனை ஆடியோ வெளியே வந்திருக்குதுன்னு. சாட்டை மாமா பைய ஆடியோ, உங்க வீடியோ, இடும்பாவனம் கார்த்திகோட பாலியல் இச்சத்தனங்கள், நீங்கெல்லாம் பேசலாமா? ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பார்ப்பனியத்துக்கும் ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து முட்டு கொடுக்குற எங்க அண்ணனை ஹெச் ராசா என்ன சொல்றாரு தெரியுமா? மாதிரி ஆமக்கறி வந்து பிரபாகரன் எனக்கு ஆமக்கறி ஊட்டினான்னு நான் இன்னைக்காவது பேசியிருக்கேன். மனநோயாளி மாதிரி. உண்மையான மனநோயாளியே சீமான் தான். உண்மையான மனநோயாளியே சீமான் தான். ஏன் தெரியுமா? நீ பண்றது வந்து அவதூறுன்னு அதுக்கு வந்து முட்டு கொடுக்கறான் பாத்தியா? உண்மையாவே மனநோயாளி என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல். அவர் வந்து நல்ல உள்ளபடியா அவர் களஞ்சியமா, அவருக்கு நண்பராம். அந்த களஞ்சியம் இந்த முக்தாருக்கு ஒரு முக்தார் தானே, ஆமா, சத்யன் டிவி, அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுல எல்லாத்தையும் உடைச்சிட்டார். சீமான் தமிழன் இல்ல, மலையாளி, ஹிந்து இல்ல, கிறிஸ்டியன், இதெல்லாம் ஹெச் ராஜா சொன்னானா? இல்ல, களஞ்சியம் சொல்லி இருக்கார். அண்ணம்மா அவங்க அம்மா சீச மலையாளி, அவங்க அப்பா கிறிஸ்டியன். அதனால இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கே அருகதை இல்லாத ஏமாற்று பேர் வழி இந்த சீமா. நான் சொல்லல, களஞ்சியம் சொல்றார். நாகரிகத்தை பத்தி எவன் பேசுறதுங்கிற விவஸ்தையே இல்லாம போச்சு. சொந்த கட்சிக்காரனையும் கோத்தா, கொம்மா, தே, ஹூ, ஹா, ஹூ, என்னென்ன எழுத்துக்கள்ல தொடங்குதோ எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுறேன். நீங்க எல்லாம் நாகரிகத்தை பத்தி பேசலாமா? அதுக்கு அருகதை இருக்கா? ஒருவேளை எல்லா கட்சியில இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கிறனால சங்கிகளை நண்பர்களாக்கி வச்சுக்கலான்னு பிளான் போட்டாரா என்னவோ? வேற வழி இல்ல. இந்த கட்சி மொத்தத்துல சரத்குமார் ஐயாவோட கட்சி மாதிரி காலியாக போகுது. இனி நம்மளை அவனும் மதிக்க மாட்டான். இருக்கிற வரைக்கும் சங்கிகளுக்கு காலில் விழுந்தாவது குழப்பம் நடத்தலான்னு அன்னை பிளான் போட்டாரா என்னவோ? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சங்கி என்ற வார்த்தைக்கு வந்து கடுமையை எதிர்த்த சீமான் அவர்கள் வந்து தற்பொழுது சங்கி என்ற வார்த்தையை வந்து நண்பன்ற மாதிரி சொல்றாரு. சீமான் அவர்களோட பேச்சுல வந்து அதிகமா முரண்பாடு இருக்கிறதுனால ஒரு கருத்து. என்ன முரண்பாடு இருக்கு? சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தா இருக்கு. இதுல என்ன முரண்பாடு இருக்கு?
சங்கின்னா நண்பன்ங்கிற அர்த்தம் முன்னாடியில இருந்தே தான் இருக்கு. அண்ணனுக்கு இப்பதான் தெரியுது சங்கிங்கிற வார்த்தை நண்பன் அப்படிங்கிறது. ஸ்டேஜ்ல நின்று இங்க பாரு இது எப்படிப்பட்ட செருப்புன்னு பாத்துக்க அப்படின்னு செருப்பை தூக்கி காட்டும் போது தெரியல சங்கிங்கிற வார்த்தை நண்பன் அப்படின்ட்டு. ஆமா, அது நல்ல வார்த்தையா இருந்தா அப்ப ஏன்னா கோவப்பட்டீங்க? என்ன முரண்பாடு இருக்கு? சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தா இருக்கு. என்னையா நீ சங்கின்னு சொல்ற? சங்கியை சங்கின்னு தானே சொல்ல முடியும்னு. என்ன ஏன் சங்கின்னு சொல்றேன்னா, ரவீந்திரன் துரைசாமியை கூட்டிட்டு போய் ரஜினியை சந்திச்சா சங்கின்னு தான் சொல்லுவாங்க. இவ்வளவு நாளா சங்கின்னா இங்க பாரு செருப்பை கலட்டி அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இப்ப சங்கின்னா நண்பன்னு சொன்னா சங்கின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்குதான் செருப்பத்தி காட்டினேன். என்னை சங்கினா அடிப்பேன்னு. உண்மையான சங்கி நீ தானே சங்கி. என்னன்னு மாத்தி மாத்தி பேசுறீங்களே? சங்கின்னா அடிப்பேங்கிறீங்க, சங்கின்னா நண்பன்ங்கிறீங்க. நண்பா நண்பா ஓ நண்பா அப்படின்னு நண்பான்னு யாராவது கூப்பிட்டா யாராவது செருப்பை கழட்டி அடிப்பாங்க? என்னன்னு மெண்டல் கிண்டல் பிடிச்சு போச்சா? ராசான்னு சொல்ற மாதிரி உண்மையாவே மெண்டல் தானா? என்னமோ தெரியலையப்பா. இப்ப எல்லா அமைச்சரும் போய் நீங்க வந்து அங்க நிர்மலா சீதாராமன் அங்க இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுட்டு இருக்கல, என்ன காரணம்? என்னண்ணே உன் தம்பிங்க தான் தற்கொலைன்னு பார்த்தா நீயும் உண்மையாவே தற்கொலை தான் போலயே. நாட்டுல புயல் மழை வெள்ளம் வந்து மக்களுக்கு நிதி உதவி தேவைப்படுது. ஒன்றிய அரசு கிட்ட தான் போய் நிதி வாங்கணும். அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க, அது வேற விஷயம். ஆனா இதுக்கெல்லாம் யாருக்கிட்ட போய் நிதி வாங்குறது? நீங்க கொடுப்பீங்களா? உங்க திரள் நிதி, நீங்க திரட்டுற திரள் நிதியில இருந்து நீங்க கொடுப்பீங்களா? நாட்டுல மழை வெள்ளம் மக்களுக்கு கஷ்டம், நிவாரண நிதி வேணும். அதை வந்து ஒன்றிய அரசு கிட்ட தான் வாங்க முடியும். அதுக்காக ஒரு நிதியமைச்சரை போய் பாக்குறதும், பிஜேபி ஆதரவாளர் ஒரு பிஜேபி காரன் ரவீந்திரன் துரைசாமியை கூட்டிட்டு போய் ரஜினியை போய் பாக்குறதும் ஒன்னாடா? பிரதமர் என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நம்பல. நான் சங்கி. பிரதமர்கிட்ட கேட்டாலும் தெரியும். இதுவும் போய் இது வந்து உலகமகா வடிகட்டின போய். அப்பவே பாம்பேல போய் பிஜேபி மேடையில போய் ஓட்டு கேட்கல மோடிக்காக. குஜராத்திலே முதலமைச்சராக இருந்த மோடி ஒரே அடியாக எல்லா கடனையும் அடைத்து அந்த குஜராத்தை மேல தூக்கிட்டு வந்தாருன்னு நீ போய் பேசல. மோடி கூப்பிட்டு நீ போல. என்னன்னு பச்சை போய் புழுகுறீன்னு வீடியோலாம் வைரல் ஆகி சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறமே இப்படி பச்சை போய் புழுகுறீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய புழுகுனி பயில இருப்ப. 1500 கோடி. நீங்க காலையில மகன் மாலையில அப்பா. ஒரு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிட்டு வர வேண்டியது, கேலோ இந்தியானா கூட்டிட்டு வர வேண்டியது. கேனப்பா இல்ல, ஆட்சியில இருக்கிறவங்க போய் பாப்பாங்க. அது அரசு முடிவு பண்ணும் யார வச்சு தொடங்கணும். ஒரு கவுன்சிலருக்கே வக்கு இல்லாத நீ ஏன் போய் ரஜினியை போய் பாக்குற? நீ ஏன் போய் அண்ணாமலையை பாக்குற? பொன் ராதாகிருஷ்ணனை பாக்குற? அர்ஜுன் சம்பத்தை பாக்குற? வானதி சீனிவாசனை பாக்குற? உனக்கு தான் நீதான் ஒரு கட்சியில ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கிடைக்கலையே. ஒரு எம்எல்ஏவா இருந்தீங்கன்னா கூட ஏதாவது போய் பாக்குறதுல ஏதாவது விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஐயா போய் பாக்குற? ஒவ்வொன்றுக்கும் கூட்டிட்டு வர வேண்டியது. 100 ரூபாய் காசு வெளியிட ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து வெளியிட்டது ஏன் அது சங்கி இல்ல? 5 ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்து அனுமதிக்கும் போது அது சங்கி இல்லது. அதுதான் விடுங்கண்ணே, அதுதான் நண்பன் ஆயாச்சே. சங்கினா தான் நண்பன் ஆயாச்சே. சங்கி போய் அப்ப நண்பனை போய் பார்க்க கூடாதா? ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்தா தப்பா? உங்க மொழியிலேயே கேட்டானே. இதுல உண்மையாவே 1500 கோடி ரூபாய் கொடுப்பு தரேன்னு சொல்லிருப்பாங்களா? இல்லைன்னா ஆமா கதை இட்லி கதை AK-47 கதை மாதிரி இதுவும் ஒரு கதையா? குழப்பமா இருக்கிறது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்கள். கூட நிக்கிற தேவேந்திரன் ஒரு மணல் மாஃபியா, பின்னாடி நிக்கிற சல்மான் தங்க கடத்தல் பண்றவன். நீ வந்து ஊருக்கு உபதேசம் பண்ற. மோடி என்னை சந்திக்க அழைத்தார். 1500 கோடி ரூபாய் பேரம் பேசினார். ரஷ்ய அதிபர் புதின், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவங்க கூட அழைச்சிருப்பாங்க, மறந்துருப்பீங்க. உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அனுமான்னு சொல்றதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். சங்கினா தமிழ்ல நண்பன் பொருள் வருது. திராவிடன்னா என்ன வருது? திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல? திருடன்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பையன் தான் வருது. சீமான், செபாஸ்டியன் சைமன் அப்படின்னா என்ன பொருள் வருது தெரியுமா? பாலியல் எச்ச பொறுக்கி, திரள் நிதி திருடன், ஏமாற்று பேர் வழி, பொய் பேசுறவன், நாக்பூர் நக்கி, குருமூர்த்தி வீட்டு அடிமை, ஓலாக்களின் காவலன், ஓலாக்களின் மன்னன், பிராடு பய, இப்படி எல்லாம் கூட பொருள் வருது. இது துளசிதாசர் மாதிரி பழசிதாசர் ஒரு ராமாயணம் எழுதியிருக்காரு. அதுல இந்த குறிப்பு இருக்கு. நான் கூட நேத்து படிச்சேன். செபாஸ்டியன் சைமன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மீனிங் தான் வருது. செருப்ப காட்டும் போது துளசிதாசர் எழுதின ராமாயணத்தை நீ படிக்கல, நேத்து தான் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படியோ நடத்து. ஆமா, நான் இனத்தால் திராவிடன். ஆமா,
இனத்தால் திராவிடன். அண்ணனே திருடன் தான்ப்பா. அப்ப நீயே ஒரு திருட்டு பையன்டா. கொஞ்ச நாள் முன்னாடி நான் திராவிடன் நீ கதறிட்டு கிடந்த. அப்ப திருடனா இருந்து இப்ப திரும்பிட்டியா? அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க? ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க, மூன்றுக்குமான மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. சாலையில அந்த ஓரத்துல நில்லு, எல்லாம் இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவாளி நில்ல, லாரி அடிச்சு செத்து போயிடா. உள்ள அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. கொஞ்ச காலம் சீமான் வாந்தி எடுத்ததை பட்டி டிங்கர் பார்த்து இவரு வந்து கக்குவாரு. அதுக்கப்புறம் அவரு வாந்தி எடுத்ததை பட்டி டிங்கரிங் பார்த்து இவரு கக்குவாரு. ஸ்கிரிப்ட் ஒரே ஆள் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான், அது பயன்படுத்துற விதங்கள் தான் வேற. இப்போ அண்ணாமலை அண்ணன் கேட்கற மாதிரியே வச்சுப்போம். எப்பா ரசம் சாம்பார் இதெல்லாம் சேர்த்து போட்டு கூட சாப்பிடலாம், வெறும் சோறை சாப்பிட முடியுமா? அது மாதிரிதான் எங்களுக்கு சாப்பாடும் வேணும், குழம்பும் வேணும். இப்ப புரியுதா? இதெல்லாம் சாணியை சாப்பிட்டுக்கிட்டு கோமியத்தை குடிக்கிறவங்களுக்கு புரியாது. சீமானது உனக்கு சைக்கிளோட தெரியாது. இவனுக்கு அப்படியா சைக்கிளோட தெரியாது? மக்கள் தோழர்கள் கேட்டுக்க, சீமானுக்கு சைக்கிளோட தெரியாது, டூ வீலர் பைக் ஓட தெரியாது, கார் ஓட தெரியாது. சரி, டிரைவர் தான் தனியா ஆளை போட்டு பக்கத்து உட்காந்து போவாரே தவிர இன்னைக்கு வரைக்கும் சீமானுக்கு 59-60 வயசு ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் சீமான் தாத்தாக்கு டூ வீலர் லைசன்ஸ் கிடையாது, சைக்கிள் ஓட தெரியாது, பைக் ஓட தெரியாது. அப்போ சீமானன் சொல்றது கூட உண்மையாதான் இருக்கும் போலயே. சின்ன வயசுல ஒரு 18 வயசுல சலங்கை ஒலி படம் பாக்குறதுக்காக சைக்கிள்ல குரங்கு விடல் போட்டுக்கிட்டு போய் ஐயா கமலஹாசனோட அப்பாவை இடிச்சிருக்காரு. போல இருந்து இப்ப வரையா சைக்கிள் ஓட்டி பழகல. ஒரு நல்ல தலைவனா இருக்க சைக்கிள், காரு, பிளைட் இதெல்லாம் ஓட்டணும்னு கூட இல்ல, வாயை வச்சு நல்லா ஓட்ட தெரியும். அந்த திறமை எங்க அண்ணனுக்கு இருக்கு. வாயை வச்சு உலகத்தையே ஓட்டிட்டு இருக்கிறாரு. சைக்கிள் ஓட்டாததெல்லாம் ஒரு பிரச்சனையா எங்க அண்ணனுக்கு. அதனால யாரும் அந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க. போனது படம் எடுக்கிறதுக்காக போனது, அங்க போய் படம் எடுக்கவும் தெரியலன்னு சரி எது இருக்கிறத பூரா திங்கிறான். என்ன பண்ணிருக்காங்க? போன வண்டி தள்ளிட்டு போயிருக்காங்க, அதுல முறுக்கு தூங்கிட்டு இருக்கு உங்களுக்கு சைட்ல, அதை எடுத்து எல்லாம் பண்ணலாமா? போன வண்டியில முறுக்கு எடுத்து அப்புறம் வேற இப்படி திங்கிறது இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க? இவன் ஒரு 2-3 நாள் தங்க வச்சு தின்னு காமிச்சு எப்படி திங்கிறான்னு காமிச்சிட்டு இல்ல. அதுவும் புலிகள் பகுதியில் நடக்கல, அதான் ஒரு ஈழ பிரதிநிதி வீட்டுல தங்க வச்சு சோறு போட்டு இவனுக்கு எந்த வேலையும் விட்டுறாதீங்க. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, வேலை செய்யாம இவனுக்கு வேலை செய்யாம பாத்துக்கிறதா வேலை அப்படிங்கிற மாதிரி இவனை கூட என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டு பாக்க சொல்லியிருக்காரு. சரி சுடுறான்னு இந்த செந்தில் ஒரு படத்துல யார் வேணா நம்மளால சுட்ட அப்படிமான்ல, அந்த மாதிரி விடுதலை புலியே சுட பாத்துருக்கான். செவத்தை சுட்டுக்கிறான், தண்ணியில சுட்டுக்கிறான். அப்ப புடிக்கி வச்சு அவன் புடிக்கி துப்பாக்கி புடிக்கிட்டு பண்ண கையில கொடுத்து சாப்பிட்டே உட்காரான்னு கொடுத்துட்டாங்க. சாத்தூர் டேம்ல திடீரென்று இரவு 2 மணிக்கு 1,68,000 கண்ணடி தண்ணீரை தென்பனை ஆற்றுல திறந்து விட்டாங்க. எந்தவித முன்னறிப்பும் கிடையாது. தொலைக்காட்சி கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல. அந்த தென்பனை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிப்பு கொடுக்காம. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையின் பாதுகாப்பு கருதி 19,500 கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம டெட் பாடியார் ஐயா வந்து டிவியை பார்க்கல. ஸ்டெர்லைட் படுகொலை நடக்கும்போது டிவியை பார்த்தாரு. இந்த நேரங்கள்ல டிவியை பார்க்கல, அவ்வளவுதான். அவரை தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் வந்து டிவியை பார்த்துட்டு ஒண்ணு பேசுவாரு, டிவியை பார்க்காம ஒண்ணு பேசுவாரு. அதை நம்ம அவ்வளவு பெரிய விஷயமா பார்க்க வேண்டியது இல்ல. அடுத்ததா தம்பி இடும்பாவனம் கார்த்திக் வந்து ஒரு பதிவை போட்டிருக்கான். தமிழர் என்று கூறினால் பார்ப்பனர்கள் நாங்களும் தமிழர்கள் தான் என்று வந்து விடுவார்கள் என்று கூறிய பெரியார் ஈவேரா பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று பிற்காலத்தில் கூறியிருக்கிறார் என்பது தன்முரண். ஆதாரம் வேண்டுமா அப்படின்னு போட்டிருக்கான். என்னமோ முரணோ தன்முரணோ கின்முரணோப்பா. எப்பா ராசா, இந்த முரண் அப்படிங்கிற வார்த்தையை பேசுறதுக்கு உங்க கட்சியில எவனுக்காவது அருகதை இருக்கா? மேல உங்க அண்ணனுக்கு இருக்கா? இல்ல உனக்கு இருக்கா? இல்ல அந்த பையன் யாரு சாட்டை எடுத்து நாட்டை திருத்துவானே ஒருத்தன், சாட்டை எடுத்து நாட்டை சீரழிப்பானே ஒருத்தன், அவனுக்கு இருக்கா? இல்ல உங்க கட்சியில எவனுக்காவது இருக்கா? எவனாவது உண்மையை பேசியிருக்கீங்களா? எவனாவது இன்னைக்கு பேசுறத நாளைக்கு பேசுவீங்களா? நாளைக்கு பேசுறத நாளை கழிச்சு பேசிருக்கீங்களா? முரணை பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா? அதுவும் இல்லாம உங்க கட்சிக்காரனுங்க நீங்க என்ன பேசினாலும் அது பொய்யாதான் இருக்கும், அவதூறாதான் இருக்கும் அப்படின்னு மக்கள் மனசுல ஏற்கனவே பதிய வச்சுட்டீங்க. நீங்க எல்லாம் திரும்பி வந்து உண்மையை பேசினா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு உங்க அண்ணன் மக்களை தள்ளி விட்டான். ஆனா சீமான் கட்சிக்காரனுங்களா இந்த ஸ்டேஜ்ல பேசுற தம்பி எந்த கட்சியில இருந்து பேசுறாங்க? இது வந்து பார்ட்டி சீமான் கட்சி.
ஐயோ அப்படியா ஓடுங்க ஓடுங்க, ஐயோ பிள்ளைங்க வராது அந்த பக்கம் ஓடுங்க, பையனை கதை அடிச்சு பொய் அடிச்சு கிளப்பி விட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஐயோ இவங்க வாயை திறந்தாலே மாத்தி மாத்தி பேசுவானுங்களே, மெண்டல் ஆயிடுவோமே, கிறுக்கு முடிச்சு நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் பைத்தியம் ஆயிருமே, கூப்பிடுங்க கூப்பிடுங்க மொத்தமா வீட்டுக்குள்ள போய் கதை அடங்குன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சாச்சு. இப்ப இருக்கிற பாட்டிமார்கள் கூட அந்த அளவு கட்சி நாரிதே கிடக்கு. நீங்க முரணை பத்தி பேசுறீங்க முக்காமண்டேங்களா? ஏல உங்க கட்சிக்காரனுங்களுக்கு இதுக்கு முன்னாடியே பல தடவை சொல்லியாச்சு, முரணை பத்தி பேசுறதுக்கு உனக்கோ உங்க நொண்ணனுக்கோ உங்க கட்சிக்காரனுங்களுக்கோ எவனுங்களுக்குமே அருகதை கிடையாது. அதை நல்லா நோட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்க. ஏன்னா முரண்பாடுகளின் மொத்த புழுமினி மூட்டை கூட்டமே நீங்க தான், உங்க கட்சி தான். கொஞ்சம் கூட வெக்கம், சூடு, மானம், ரோசம் ஏதாவது அதுல கொஞ்சமா திறந்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணி போட்டுருவாங்க. ஒரு 4 போட்டோ காமிக்கிறேன் பாக்குறியா? உங்க நொண்ணனோட ஒரு 4 போட்டோ பாக்குறியா? உங்க கட்சிக்காரனுங்களோட ஒரு 4 போட்டோ பாக்குறியாடா தம்பி? பார்ப்பனர்களை தமிழர்களா ஏத்துக்கொள்றதுல பெரியார் சில விதிமுறைகளை வச்சிருந்தாரு, சில நிபந்தனைகளோட அதை ஏத்துக்கிடுவேன்னு சொன்னாரு. ஆனா உங்க நொண்ண தூக்கி பிடிச்சிட்டு தெரியுதானே ஐயா மாப்போசி, பார்ப்பனர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு மாப்போசி. அவரும் உங்க நொண்ணனும் தாண்டா பார்ப்பனர்கள் சுத்த தமிழர்கள்னு சொன்னது, எந்த நிபந்தனையும் இல்லாம. நீங்க எல்லாம் பேசலாமாடா இதெல்லாம்? அந்த ஆதாரம் வேணுமா உனக்கு? ஆதாரம் காட்டுறாங்க. சீமான் சொல்லக்கூடிய எந்த பார்ப்பனர்கள் இந்த ஒட்டுமொத்தமான ஜாதி துவேஷத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ப்பனர்கள் மீது திரு சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டது. அப்படி இல்ல, நீ அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூக்குறீங்க. தமிழ் தானே பேசுறான். அவன் வந்து 3000 ஆண்டுகளா தமிழ் பேச்சு என்னோட இருக்கான். என்ன மேற்கடா நீங்க வந்தேரி குந்தேரி சந்தேரின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? தெலுங்கர்கள் மலையாளிகள் என்னடா பூச்சாண்டி கணிச்சிட்டு தெரியுறீங்க? கொடுமையிலும் கொடுமை, இன்னொரு கொடுமை நடந்திருக்கு. நம்ம பாட்டி ஊர்காமாமி ரிட்டர்ன்ஸ் ஊர்காமாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை ஹிந்தி படிக்காமல் செய்ததற்கு திமுகவினர் மீதுதான் புகார் கூற வேண்டும். சிறுவயதில் ஹிந்தி கற்க முயன்ற போது தமிழக வீதிகளில் கேலி செய்யப்பட்டேன். தமிழகம் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா? நான் ஹிந்தி கற்றால் என்ன தவறு? இந்த ஊர்கா மாமி எதுக்கு தெரியுமா அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கு? தமிழ்நாட்டுல பேரழிவு நடந்திருக்கு. ஒன்றிய பாஜக அரசு ஒத்த பைசா கூட இன்னும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. தமிழ்நாடு அரசு வேற கேட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில தெரியாம ஆக்குறதுக்கு எதையாவது ஒண்ணு கிளப்பி விடணும். மூல வலிமை ஜாஸ்தின்னு சொல்றது இதுதான் போல. அதுக்கு ஒரு தம்பி விட்டு போட்டிருக்காப்ல, பெரிய புடுங்கி மாதிரி பேசுன, இப்ப என்ன மயத்துக்கு எங்க கிட்ட 2000 கோடி கேக்குறேன்னு. ஏண்டா நாய, உங்க அப்ப வீட்டு பணத்தையா கேக்குறோம்? எங்க வரி பணத்தை கூடுறா மசுற. இதுக்கு மேல என்ன சொல்றது உங்களுக்கு? சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழிசை